வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம யுகவர்தன் கணேசன் சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோங்க. அது இந்த வீடியோ தாங்க. இது ஒரு ஸ்டோரி தாங்க. ஆனால் இது நீங்கள் கான்வர்சேஷனாக நினச்சிக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி என்னென்னா, கான்வர்சேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்டு காமன் மேன். ஒரு ஊர்லேயே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காருங்க. அவர் நிறைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அது அவருக்கு தான் யூஸ் ஆகுது. வேலையை யாருக்கும் யூஸ் பண்ண விடுதில்லை. அவர் ஒரு நாள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டயரு பஞ்சர் ஆகி போயிடுது. சரி, சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஒரு பயிலையும் காணோம். சரி, கடையாக்குன்னு பார்க்குறது, கடையையும் காணோம். சரி, என்ன பண்ணுறதுன்னு ஒரு வழியாக நம்மளாலே சட்னியை கழட்டி மாற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. சரின்னு ஒவ்வொரு இதுலேயும் அந்த பஞ்சரான டயரில் போல்ட்டை கழட்டி எடுக்கிறாருங்க. போல்ட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் வேறு அடுத்த டயரை எடுக்க போகிறாரு. அஞ்ஞான்னு பார்த்து கரெக்டாக அவர் தடிக்கி விழுந்து போல்ட்டெல்லாம் சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துருதுங்க. அப்போ ஒரு மனுஷன் இங்கே கிழிஞ்ச ஒரு இதோட வழிபோக்கன் மாதிரி வராருங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு வராருங்க. அதை பார்த்துட்டு இவன் இதுக்கு சரியான ஆளாப்பா எடுத்து கொடுக்குறதுக்கு. நல்லா கிழிஞ்ச சட்டை வேறு போட்டிருக்கான், எடுத்து கொடுக்க சொல்லுவான். எடுத்து கொடுக்குறானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குறாரு. எனக்கு சார், எனக்கு இதில் கீழே சாக்கடையை விழுந்துருச்சு போல்ட்டெல்லாம், நம்மகிட்ட எனக்கு கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு நம்மளும் பணிவாக கேட்குறாருங்க. அதுக்கு அவர், இதுதான் உங்கள் பிரச்சனைனா என்கிட்ட இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சயின்டிஸ்ட்டும் அப்படியா அப்படின்னு ஆர்வமாக, சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம்னு சொல்கிறாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 டயரில் இருக்க ஒவ்வொரு போல்ட்டையும் கழட்டி அதில் 3 டயர் 4 போல்ட் இருக்கும். அதில் ஒரு போல்ட்டு மட்டும் ஒவ்வொரு டயர்லேருந்து ஒவ்வொரு போல்ட்டு எடுங்க. அந்த 3 போல்ட்டு இந்த இதில் போடுங்க. அதுக்கப்புறம் காரை ஓட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்துச்சுன்னா அதில் போய் 4 போல்ட் வாங்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு போல்ட்டை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சயின்டிஸ்ட்டு தூக்கி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் பெரிய சயின்டிஸ்ட்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவரையே இப்படி சூப்பரான பதில் சொல்லி அமைக்கப்பட்டார்ல. இப்போ இவர் தாங்க மாசு. இப்போ சயின்டிஸ்ட்டு ரொம்ப சோகமாயிட்டாருங்க. ஏன்டா இவனை இப்படி தப்பான நினச்சோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதில் மாறல் சொல்கிறேங்க. நம்ம எப்பயுமே யாரையுமே எதுவும் குறைச்சி மதிப்பிடவும் கூடாது. பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கார், ஒரு நல்லா படிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. எல்லாருமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்குங்க. பறவை பறந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு எறும்பு உணவு. அந்த பறவையே இறந்து போச்சுன்னா அந்த எறும்புக்கு தான் அந்த பறவை உணவு. புரியுதா? டோன்ட் புக் பை கவர். யாருக்கு குறைச்சி மதிப்பிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கே ஒரு நாள் பிரச்சனை ஆயிரும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இதோட நம்ம யுகவர்தன் கணேசன் சேனலில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு வெல்கம். பார்த்து பிடிச்சவங்களுக்கு போடுங்க ஒரு லைக். அப்புறம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா திருத்திக்கிறேன். இப்போ இந்த ட்ராயிங்லாம் நான் தான் வரைஞ்சி இப்போ ஒரு நோட்டில் தான் வரைஞ்சிருக்கேங்க. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் நல்லா இல்லைன்னா ஏதாவது மாற்றிக்கிறேங்க. தேங்க்யூ. பாய்.